குட் ஈவினிங். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ஸ்க்கு இன்னைக்கு நம்ம வந்து 9th கிளாஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல வரக்கூடிய த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்க போறோம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஏற்கனவே சில செக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மொத்தம் 3 பார்ட் இருக்கு. பார்ட் 1 ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஏற்கனவே சொன்னதுதான். அந்த பார்ட் 1க்கு கீழே 2 சாப்டர் இருக்கு. சாப்டர் 1 and chapter 2. Chapter 1 is preliminary, section 1 to 4, and chapter 2 is of the relevancy of facts, section 5 to section 55. இது வந்து part 1 relevancy of facts. மொத்தம் 3 பார்ட் இருக்கு. Hundred and 67 sections இருக்கு அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 167 செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 167 செக்ஷன்ஸையும் நம்ம எத்தனை இதா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 167 செக்ஷன்ஸை 3 பார்ட்டா கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் செக்ஷன் 1 to 55 2 சாப்டர் இருக்கு. சாப்டர் 1 preliminary, சாப்டர் 2 of the relevancy of facts, and then part 2 is on proof. அதுக்கு கீழே எத்தனை சாப்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கீழே ஒரு 4 சாப்டர் இருக்கு. சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 and சாப்டர் 6. சாப்டர் 3 is with regard to facts which need not be proved, and chapter 4 is of oral evidence, chapter 5 is of documentary evidence, and chapter 6 is with regard to of the exclusion of oral or documentary evidence. அதுக்கு அடுத்து லாஸ்ட் பார்ட் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். அதுக்கு கீழே எத்தனை சாப்டர் இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 சாப்டர் சொன்னோம். இப்போ இதுல வந்து எத்தனை சாப்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 5 சாப்டர் இருக்கு. சரியா? 5 சாப்டர் இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை சாப்டர் வருது? மொத்தம் 11 சாப்டர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 சாப்டர், செகண்ட் பார்ட்ல 4 சாப்டர், மூணாவது பார்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ்ல 5 சாப்டர் வருது. சாப்டர் 7 ஆஃப் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப், சாப்டர் 8 எஸ்டாப்பல், சாப்டர் 9 ஆஃப் விட்னஸஸ், சாப்டர் 10 ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ், அண்ட் சாப்டர் 11 ஆஃப் இம்ப்ராப்பர் அட்மிஷன் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 சாப்டர் வருது. ஸோ இதுல நம்ம வந்து இன்னைக்கு பார்ட் 3ல வரக்கூடியதுல ஒரு சாப்டர் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் என்னுடைய செஷன்ஸ் இதுல வந்து சில பேர் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுல சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கேஸ் லாஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா போர்டில் எழுதி போடுங்க, நல்லா இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்னன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இருக்கிற டைம்ல மேக்ஸிமம் எப்படி வந்து ரீச் ஆக முடியும், எவ்வளோ ஒரு பெனிஃபிஷியலா பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நீட் ஆஃப் த ஹவர். ஸோ இப்போ இதுக்கு நம்ம போர்டில் எழுதி போட்டு பொறுமையா செக்ஷன் பை செக்ஷனா இல்லஸ்ட்ரேஷன் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் கிளாஸஸ்லேயே சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து செக்ஷன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா அதுல நம்ம கிளியரா இருக்கணும். அதுக்கு அடுத்துதான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதுக்கு அடுத்துதான் கேஸ் லாஸ். லாஸ்டா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணதுக்கு அப்புறமா செஷன்ஸை நம்ம வந்து அலாட் பண்ணுவோம். அதுல வந்து ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் இன் வித் ரிகார்ட் டு கிரிமினல் லாஸ், மேஜர் கிரிமினல் லாஸ் இருக்கக்கூடிய சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் அபெக்ஸ் கோர்ட்ஸ் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கவர் மேக்ஸிமம் செக்ஷன்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். சரியா? ஸோ அதனால டோன்ட் மிஸ்டேக் மீ, வில் ப்ரொசீட். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல வரக்கூடிய ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். அதுல மொத்தம் சாப்டர் 7ல ஆரம்பிச்சு சாப்டர் 11 வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வில் மூவ் ஆன் வித் சாப்டர் 7. சாப்டர் 7 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப். சாப்டர் 7 இஸ் ஆஃப் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப். செக்ஷன் 101ல ஆரம்பிச்சு செக்ஷன் 114A வரைக்கும் இருக்கு. செக்ஷன் 101ல ஆரம்பிச்சு செக்ஷன் 114A வரைக்கும் இருக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். டைம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 101 பர்டன் ஆஃப் ப்ரூஃப். பர்டன் ஆஃப் ப்ரூஃப்க்கு இன்னொரு பேர் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃபும் ஒண்ணுதான், ஓனஸ் ஆஃப் ப்ரூஃபும் ஒண்ணுதான். சரியா? ஸோ சிம்பிள் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்ன சொல்லுதுன்னா, one who wants the court to give judgment on certain facts and one who affirms that such certain fact exists அப்படின்னு சொன்னா அந்த நபர் அதனை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். என்னுடைய செயினை இவன் ஸ்நாச் பண்ணிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்ப யாரு ப்ரூவ் பண்ணணும் என் செயினை இவன் தான் ஸ்நாச் பண்ணிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு? யாரு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் அதை ப்ரூவ் பண்ணணும். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா யார் ஒருவர் அசர்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதை ப்ரூவ் பண்ணணும். அதுதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் செக்ஷன் 101ல சொல்லப்பட்டிருக்கு. whoever desires any court to give judgment as to any legal right or liability
dependent on the existence of facts which he asserts, must prove that those fact exist. கிரிமினல் கேஸ்க்கு லயபிலிட்டியை நம்ம ப்ரூவ் பண்ணணும், ரைட்டை ப்ரூவ் பண்ணணும். ஒரு சிவில் கேஸ்ல டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்றோம். I want to declare certain property belongs to me. Then who want to prove? It is me who want to prove because I asserts that this property belongs to me. So அப்போ அதை நான் அசர்ட் பண்ற ஃபேக்டை நம்பி இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்க வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிலீஃப் கேட்கிறேன், ஒரு பிரேயர் கேட்கிறேன் அப்படின்னா, then it is me, it is on me whom the burden of proof exists. சரியா? அதுக்கு அடுத்து இதுதான் வந்து burden of proof உடைய definition. So அதுக்கு அடுத்து அதோடைய செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னா, when a person is bound to prove the existence of any fact, it is said that the burden of proof lies on that person. burden of proof னா என்னன்னு சொல்லிடுறாங்க. burden of proof exists on any person அப்படின்னா, then that person has to prove such thing அப்படிங்கிறது, that is the burden of proof lies on that person அப்படின்னு சொல்றாங்க. சரியா? So this is what section 101. Then we'll move on to section 102. Section 102, on whom burden of proof lies. burden of proof னா என்னன்னு சொல்லிட்டோம். யார் ஒருவர் ஒரு நீதிமன்றம் இத்தகைய தீர்ப்பை வழங்க வேண்டும், இத்தகைய தரவுகளின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த நபர், எவர் ஒருவர் இத்தகைய தரவு உண்மை, இத்தகைய சம்பவம் உண்மை அப்படின்னு சொல்றாரோ அந்த நபர் என்ன பண்ணணும், அதை நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். தென் செக்ஷன் 102, on whom burden of proof lies. burden of proof lies யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, on a person who fails if no evidence is given on either side. ஒரு வழக்கு நடக்கிறது, அந்த வழக்கு எதற்கான ஒரு வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு திருட்டு வழக்குன்னு வச்சுப்போமே, அந்த திருட்டு வழக்கை யார் நிரூபிக்கணும்? ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கணும். அந்த ப்ராசிக்யூஷன் அந்த வழக்கு நிரூபிக்க தவறிவிட்டால் அப்ப என்ன ஆயிடும்? ப்ராசிக்யூஷன் அந்த வழக்கை திருப்பி நிரூபிக்க தவறிவிட்டால் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் விடுதலை செய்யப்படுவார். அப்போ ரெண்டு பேருமே அமைதியாக இருந்தால் யாருக்கு பாதகமாக தீர்ப்பு வருமோ அப்போ அந்த பாதகமாக வரக்கூடிய நபர் அதை நிரூபிக்கும் பொறுப்பிற்கு அதை வந்து அவருக்கு ஒப்படைக்கப்படும். அதுதான் வந்து செக்ஷன் 102, on whom burden of proof lies. Section 101 defines what is burden of proof, and section 102 defines on whom the burden of proof lies. The burden of proof in a suit or proceeding lies on the person who would fail if no evidence at all were given on either side. இரண்டு நபர்களுமே சாட்சியங்களை சமர்ப்பிக்கவில்லை அப்படி என்றால் யாருடைய வழக்கு தோற்கப்போ அந்த நபர் அதை நிரூபிக்குவதற்கான கடமைப்பட்டவராக கருதப்படுவார். ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் கேஸ், எவிக்ஷன் சூட்டை நம்ம ஃபைல் பண்றோம். ஆன் வாட் கிரவுண்ட்? நிறைய கிரவுண்ட் இருக்கு இல்லையா எவிக்ஷன்ல. எனக்கு வந்து சப்லெட்டிங் பண்ணிட்டாரு, இல்ல ஒரு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாரு, இல்ல டிஃபால்ட் ஆஃப் ரெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் கிரவுண்ட்ஸ்ல ஏதோ ஒரு கிரவுண்ட்ஸ்ல கேஸ் ஃபைல் பண்றோம். அப்போ அதை நான் நிரூபிக்க தவறிவிட்டால் என்னுடைய அந்த எவிக்ஷன் மனு என்ன செய்யப்படும்? தள்ளுபடி செய்யப்பட்டு விடும். அதுதான் வந்து அவர் வந்து என்ன நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ப்ராப்பரா பேமெண்ட் படுத்தி கொடுத்துருக்கேன், ஆன் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் நீ சொல்ற. இட் இஸ் you one who asserts such default of payment of rent exists. இவர் எனக்கு தர வேண்டிய வாடகையை கடந்த 3 மாதங்களாக தரவில்லை என்று நீ என்ன சொல்ற அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய அந்த கடப்பாடு பொறுப்பு உனக்கு இருக்கு. சரியா? Then we'll move on to section 103, burden of proof as to particular fact. burden of proof as to particular fact lies on the person who makes a submission that such fact exists. ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, எவர் ஒருவர் அத்தகைய தரவு இருக்கிறது, அத்தகைய தரவு நிலைத்திருக்கிறது, இட் இஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்றாரோ அவர் நிரூபிக்கணும். ப்ரொவைடட் இஃப் சம் லா கான்ட்ரடிக்ட்லி ப்ரூவ்ஸ், இல்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீதான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ அதை வந்து இது பண்ணணும். சரி, எப்படி சார் அது சில சட்டங்கள் அப்படி சொல்ல முடியும்? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ரிசம்ஷன் ஆஸ் டு டவுரி டெத் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ ஒரு பெண் திருமணமாகி 7 வருடங்களுக்குள் அவள் அசாதாரணமான முறையில், அதாவது நேச்சுரல் டெத் இல்லாம சூசைடோ ஏதோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த சம்பவம் நடப்பதற்கு சிறிது நாட்களுக்கு முன்பு அவள் வரதட்சணை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் கணவராலேயோ அல்லது ஒரு உறவினராலேயோ அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணின் மரணத்திற்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் அந்த பெண்ணின் கணவரோ அல்லது அவரது உறவினர்களோ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் பிரசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ப இந்த கேஸ்ல யாருடைய ப்ரிசம்ஷன்? நார்மலா ஒரு கிரிமினல் கேஸ்ல
ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த அக்கார்டிங் டு தட் பர்டிகுலர் செக்ஷன் ப்ரிசம்ஷன் ஹேஸ் பீன் ஷிஃப்டட். ப்ரிசம்ஷன் அவங்க வந்து நிரூபிச்சிட்டாங்க, ஆமா 7 வருஷத்துக்குள்ள திருமணம் ஆயிருக்கு, சாகும் சில நாட்களுக்கு முன்பு அந்த பெண் வரதட்சணை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு விட்டால், இந்த 2 விஷயங்கள் நிரூபிக்கப்படும் பொழுது அந்த பேர்டன் ஷிஃப்ட் ஆயிருது. ஸோ இதுதான் செக்ஷன் 103. Burden of proof as to particular fact is normally on the person who shows that such facts exist அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொவிசோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பட் இஃப் த லா, இஃப் எனி லா சேஸ் வைசி வர்சா, இப்படி இல்ல அவர் மீது மாற்றாக சொல்லியிருந்தால் அப்போ அது பொருந்தாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். The burden of proof as to any particular fact lies on that person who wishes the court to believe in its existence, unless it is provided by any law that the proof of that fact shall lie on any particular person. சரிங்களா? இதுக்கான விஷயம் என்ன, இதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு plea of alibi அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் ஸ்டார்டிங் செக்ஷன்ல பார்த்தோம். செக்ஷன் 11 when facts not otherwise relevant become relevant அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 11ல பார்த்தோம். அப்போ நார்மலாக ஒருவர் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, அந்த குற்றம் நடந்த இடத்துல நான் இல்ல, நான் வேற எங்கேயோ இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தட் பர்டிகுலர் ஃபேக்ட் அசர்ட் பண்றது யாரு? தட் பர்டிகுலர் ஃபேக்ட் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த சம்பவம் நடந்த பொழுது நான் அங்க இல்ல அப்படின்னு எவர் ஒருவர் சொல்லிக்கிறாரோ அவர்தான் அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க நடத்திக்கலாம். Then we'll move on to section 104. Burden of proving fact to be proved to make evidence admissible. Burden of proving fact to make burden of proving fact to be proved to make evidence admissible. சரிங்களா? To make evidence admissible அப்பனா there should be a chain of activities. ஒரு சம்பவம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் அது தொடர்புடைய இன்னொரு சம்பவத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த முதல் விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கப்புறம் படிக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் மேட் பை பர்சன்ஸ் ஹூ cannot be called as witnesses அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஹெட்டிங் பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட் மேட் பை பர்சன்ஸ் ஹூ cannot be called as witnesses. அதுல வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் 32 டையிங் டிக்ளரேஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயம் இது டையிங் டிக்ளரேஷன், அதனால நீங்க அட்மிசபிள் பண்ணிக்கணும் because it is admissible under section 32 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, then you have to establish that person is dead. That person is missing இருக்கலாம், ஆனால் அது போதுமானதாக கிடையாது. That person should be dead. சரியா? ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னா what thing first you should establish that that person is an expert அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சாதான் அடுத்த அதோட ஒப்பீனியன் வந்து அட்மிசபிளா இல்லையாங்கிற கேள்விக்குள்ள போகும். If that credibility of that expertness is shaken அப்படின்னா அவன் எக்ஸ்பர்ட் இல்ல, he is just a ordinary man அப்படிங்கறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா there is no question of admissibility of expert's opinion under section 45 of Indian Evidence Act. So இதுதான் section 104. Burden of proving fact to be proved to make evidence admissible. The burden of proving any fact necessarily to be proved in order to enable any person to give evidence of any other fact is on the person who wishes to give such evidence அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். சரியா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், நான் சொன்ன எக்ஸாம்பிளே போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். Then we'll move on to section 105. Burden of proving that case of accused comes within exceptions. Exceptions எங்க பார்த்திருக்கோம்? சாப்டர் 3ல இந்தியன் பீனல் கோட்ல பார்த்திருப்போம். அது தவிர சில ஸ்பெஷல் லாஸ்லயே தனித்தனியா எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம். சரியா? இப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ்ல say for example you are a defense counsel, now you are going to take a plea of general exception. என்ன சடன் ப்ரொவோகேஷன்ல இது நடந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படிங்கறத செக்ஷன் 105ல சொல்லப்பட்டிருக்கு. என்னங்கறத பார்ப்போம். When a person is accused of any offense, the burden of proving the existence of circumstances bringing the case within any of the general exceptions in the IPC or within any special exception or proviso contained in any other part of the same code or in any law defining the offense is upon him, and the court shall presume the absence of such circumstances. So it is on the person who wants that benefit to be given to him. எவன் ஒருவன் எக்ஸப்ஷன்ங்கிற அந்த பெனிஃபிட் கிடைக்கணும்னு நினைக்கிறானோ, say for example I have been charged with murder, I plead the defense that I am just 7 years of age or I am just 12 years of age அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த எனக்கு 7 years தான் இல்ல 12 years தான் அப்படிங்கிறதுக்கான அந்த சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ண வேண்டிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? எவன் ஒருவன் என்னுடைய ஆக்ட் இதுக்கு வரும், விதிவிலக்கு வருமோ அவனுக்கு இருக்கு. சரியா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன்,
7 years or 12 years. This is what section 105 says. If that person does not prove such, his case comes under such exception, then the presumption is against him. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Then the presumption is against him. The court shall presume the absence of the circumstances அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? This is what section 105. Then we'll move on to section 106. Burden of proving fact, especially within knowledge. அதான் அதுக்கான அந்த ஷார்ட் டைட்டில் of that particular section. Burden of proving fact, especially within knowledge. Who is having that special knowledge of that particular fact? That person has to prove அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப சாதாரணமா இருக்கும், ஆனா ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டிக்கெட் எக்ஸாமினர் ஒரு ட்ரெயின்ல ஏறுறாரு, ஒரு நபர் கிட்ட டிக்கெட் இருக்கான்னு கேட்கிறாரு. அந்த நபர் சொல்றாரு, டிக்கெட் வந்து என்கிட்ட டிக்கெட்டை வந்து அவர் காமிக்க மாட்டேங்கிறாரு, ஆனா அவர் என்ன சொல்றாரு, டிக்கெட் எடுத்துட்டேங்கிறாரு. Then onus is on whom? The onus or the burden of proof is on that person who asserts or who affirms that he has taken the ticket, because it is within the special knowledge of that particular person whether he has taken the ticket or not. It is not the duty of TTE to prove that this person is ticketless, but it is the duty of the person who is claiming that he has taken ticket has to prove that he is having a valid traveling ticket. அதுதான் section 106 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். When any fact is especially within the knowledge of any person, the burden of proving the fact is upon him. The burden of proving that fact is upon him. சரியா? That is especially within knowledge of any person. அவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம், அவனது அறிவுக்கு மட்டுமே எட்டிய ஒரு விஷயமாக இருந்தால் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அந்த நபருக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் செக்ஷன் 106. யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கோரிலேட் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், கோரிலேட் பண்ணணும். செக்ஷன் 106ம் இதே மாதிரி ஃபேக்ட்ங்கிற வார்த்தை எங்க வந்திருக்கு? இது வரைக்கும் நம்ம பார்த்த செக்ஷன்ல செக்ஷன் 104ல வந்திருக்கு. செக்ஷன் 104லயும் ஃபேக்ட்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. செக்ஷன் 106லயும் வந்திருக்கு. 104ல என்ன வந்திருக்கு? burden of proving fact to be proved to make evidence admissible. ஒரு செயின் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல ஒரு டிரான்சாக்ஷன் அட்மிட் பண்ணாதான் அடுத்த டிரான்சாக்ஷனை நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 104. burden of proving fact to be proved to make evidence admissible. Normally secondary evidence is admissible only in certain cases. When you prove that primary evidence, அதாவது உண்மையான ஆவணம் தொலைந்து விட்டது அல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும் தான் செகண்டரி எவிடன்ஸை ஏத்துக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு மேக் ஷுர் திஸ் கோர்ட் accepts the xerox of something or photocopy of something, then you have to establish that original has been lost or it is coming under any of the things explained under secondary evidence. சரியா? உங்களுக்கு இதுதான் வந்து செக்ஷன் 104க்கும் 106க்கும் உள்ள வித்தியாசம். 106 வந்து within special knowledge, within especially within knowledge of that person. Then we move on to section 107. 107 and 108 are interrelated. 107, burden of proving death of person known to have been alive within 30 years. So you want to make declaration of the court. கோர்ட் வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இந்த நபர் இறந்து விட்டார் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும். சரியா? burden of proving death of person known to have been alive within 30 years, 30 வருஷம். When the question is whether a man is alive or not, when the question is whether a man is alive or dead, and it is shown that he was alive within 30 years, the burden of proving that he is dead is on the person who affirms it. Is on the person who affirms it. ஒரு நபர் இறந்து விட்டார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆனால் அவர் இந்த சம்பவம் இப்ப யாரு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்திலிருந்து 30 வருடங்களுக்கு முன்பு அவர் இருந்ததாக காண்பிக்கப்பட்டால் அப்ப அந்த பேர்டன் யாருக்கிட்ட இருக்கு? யார் வந்து அவர் இறந்து விட்டதாக நம்ம இந்த கோர்ட் நம்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கு. சரியா? Then 108, burden of proving that person is alive who has not been heard for 7 years. 107 வந்து burden of proving that person is alive. 106 வந்து 107 வந்து burden of proving death of person. 108 வந்து burden of proving a person is alive who has not been heard for 7 years. இப்ப வார்த்தைகளை கவனிங்க. இப்ப இந்த செக்ஷனுக்கும் போன செக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்னு நான் சொல்றேன். 108,
ப்ரொவைடட் தட் வென் எப்படின்னு ஆரம்பிக்குது. போன செக்ஷன் அப்படி ஆரம்பிக்கல. ப்ரொவைடட் தட் வென் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருந்தா தான் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரொவைடட் தட் வென் த கொஸ்டின் இஸ் வெதர் a man is alive or dead. Provided that when the question is whether a man is alive or dead and it is proved that போன செக்ஷன்ல என்ன இருந்துச்சு, and it is shown that the person has been alive, he was alive within 30 yearsங்கிறது 107ல இருந்துச்சு. இங்க என்ன சொல்றாங்க, and it is proved that he has not been heard for 7 years by those who would naturally have heard of him. ஒரு மனிதன் இறந்து விட்டான் இல்ல அவன் இல்லைங்கிறத யாரு தெரிஞ்சிருக்கோம், அவன் கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டோட இப்ப நான் டச்ல இருந்திருக்க மாட்டேன். ஆனா அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, they have not heard him for 7 years அப்படின்னா the burden of proving that he is alive is shifted to the person who affirms it. அதுதான் செக்ஷன் 108. செக்ஷன் 108 it has been proved that he has not been heard for past 7 years by person who is naturally heard of him அப்படின்னா then the burden shift on the other person who wants to declare that such person is alive. சரியா, இது செக்ஷன் 108. 108ங்கிறது ஒரு நபர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்றால், யார் ஒருவர் அவர் கடந்த 7 வருடங்களாக அவரது நெருங்கிய நபர்களால் கூட அவர் இல்லை என்பதை நிரூபிக்கப்பட்ட பிறகும் தான் ஒருவர் இருக்கிறார் என்று ஒருவர் சொல்ல விரும்பினால் அந்த நபர் தான் அதனை நிரூபிக்க வேண்டும். burden of proving alive of person who is not heard for 7 years by persons who would naturally heard of him. section 108. சரியா, simple logic. section 107 deadனா 30 years, aliveனா not heard for 7 years அப்படின்னா the burden shift on that person who wants to prove, who wants to declare that missing person is alive. சரியா, then we'll move on to section 109. burden of proof as to relationship in the case of partners, landlord and tenant, principal and agent. 3 பேரை கொடுத்திருக்காங்க, partners, landlord and tenant, principal and agent. section 109. இப்போ இந்த 109 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, in a question whether the persons are in some relationship such as landlord and tenant or principal and agent or என்னது partners அப்படிங்கறத it is shown that they have been in that relationship அப்படின்னா then it is on the person who denies that they are not partners அப்படிங்கறத அவர்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செக்ஷனை படிக்கிறேன், கவனிங்க. when the question is whether persons are partners, landlord and tenant or principal and agent and it has been shown that, it has been proved that, இல்ல provedனா ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், மற்ற விஷயங்கள் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். இங்க ஆனா அப்படி கொடுக்கல, என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, it has been shown that they have been acting as such. அப்ப இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உண்மையாகவே பார்ட்னரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆஸ்டென்சிபிளா இருந்தா போதும், it appears to be இருந்தா போதும். சரியா, செக்ஷன் 109 பொறுத்த வரைக்கும் they have been acting as such. the burden of proving that they do not stand or have ceased to stand to each other in those relationships respectively is on the person who affirms it. அதாவது காண்பிக்கப்பட்டிருக்கிறது, it has been shown that they have been acting in such relationship அப்படிங்கறத காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதையும் மீறி ஒருவர் அவர்கள் அந்த ஒரு உறவில் இல்லை, அத்தகைய உறவின் முறையில் இல்லை அப்படின்னு யார் ஒருவர் ஒரு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் செக்ஷன் 109. சரியா, then we'll move on to section 110. burden of proof as to ownership. section 109 110 ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. section 109 burden of proof as to relationship in case of 3 relation. யாரெல்லாம், landlord tenant, அதுக்கப்புறமா பார்ட்னர்ஸ், பிரின்சிபல் ஏஜென்ட். செக்ஷன் 110 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா burden of proof as to ownership. இந்த 110ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பழமொழி சொல்லுவோம், அது எங்க இருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது என்ன பழமொழின்னா, one who is in possession is half owner in the eye of law அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற காலத்துல கேள்விப்பட்டிருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல படாமலும் இருக்கலாம்.
ஒன் who is in possession is half owner in the eye of law அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒரு 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 சொத்தின் அனுபவத்தில் இருக்கிறார்களோ, ஒரு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பொதுவாக இந்த ஊரை பொறுத்தவரை அவர்களே அதன் உரிமையாளர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம். டெய்லி நான் ஒரு பைக்ல வரேன் கோர்ட்டுக்கு, சரியா? டிவிஎஸ் ஜூபிட்டர்ல வரேன். அதை பார்ப்பவர்களின் கண்களுக்கு யார் அதன் உரிமையாளர்? இது கணேஷ் மூர்த்தியோட பைக்கு. ஒரு வீட்டில் நீண்ட காலமாக ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதில் வெள்ளையடிப்பது முதற்கொண்டு, பராமரிப்பது முதற்கொண்டு, வரி கட்டுவது முதற்கொண்டு பல காலமாக இருந்து வருகிறார். அப்போ அதை பார்க்கும் நபர்களின் பார்வைக்கு யார் அந்த வீட்டின் உரிமையாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதில் அனுபவத்தில் இருப்பவர்கள், பொசிஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன். Then other things apart, in what relationship they entered and what relationship they remain there, அதெல்லாம் வந்து அபார்ட். பட் ஆனா நம்ம சொல்லக்கூடிய அந்த வழக்கு மொழி ஆகிறது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 110ல இருந்து வந்திருக்கு. என்ன வழக்கு மொழி? ஒன் who is in possession of the property is half owner in the eye of law அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். செக்ஷன் 110, burden of proof as to ownership. When the question is whether any person is owner of anything, when any person is owner of anything, so இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் it does not say whether it applies only to movable property or immovable property or corporeal property or incorporeal property or tangible property or intangible property. எதுவுமே சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? When the question is whether any person is owner of anything of which he is shown to be in possession, the burden of proving that he is not the owner is on the person who affirms that he is not the owner. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இன்கிரிடியன்ட் இருக்கணும்? It should be shown that such person is in possession of such a thing. அதை நிரூபித்தால்தான் இந்த செக்ஷன் would come for rescue, stating that it is the burden is on the person who affirms that he is not the owner. எவர் ஒருவர் அவர் ஓனர் இல்லைன்னு சொல்றாரோ அவர் அதை நிரூபிக்கணும். எப்பொழுது? ஒரு நபர் அனுபவத்தில் இருந்த பிறகும் கூட அதை மறுக்கும் நபர் அதை நிரூபிக்கணும். அவ்வளவுதான். செக்ஷன் 1111, proof of good faith in transactions where one party is in relationship of active confidence. இதுக்கு சிமிலரான ஒரு செக்ஷன் எங்க வரும் பாத்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று வரும். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கேஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸ்கூல்ல படிக்கும்போது, லா காலேஜ்ல படிக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு பாதிரியார் இருந்தாரு, ஒரு பெண் பாதிரியார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் இருக்காங்கல்ல, நன்ஸ், அவர்களுடைய சொத்தை அவர் விலைக்கு வாங்குகிறார். அது அடிமாட்டு விலைக்கு வாங்கப்பட்டுள்ளது என்று இவர் வழக்கு தொடுக்கிறார். அப்போ அது சரியான முறையில் தான் வாங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த நிரூபிக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்பாதிரியாருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஷி இஸ் ஹேவிங் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆக்டிவ் கான்ஃபிடன்ஸ். ஒரு நம்பிக்கை இல்ல, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுதான் கம்பேர் பண்ணி படிக்கிறது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். சரியா? இப்போ ஒரு வேலையாள் இருக்கிறாரு, ஒரு எம்ப்ளாயி, அவருடைய ப்ராப்பர்ட்டியா அவருடைய பாஸ் வாங்குறாரு. அப்போ அந்த பாஸ் அதை சரியான முறையில் நியாயமான விலை கொடுத்து நேரடியாக நல்ல முறையில் வாங்கினார் என்பதை அந்த நிரூபிக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதலாளிக்கு இருக்கு. பிகாஸ் he is in the active confidence, there is possibility of using his undue influence against that person. நீ அந்த சொத்தை எனக்கு எழுதி வைக்கலாம், நாளைக்கு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னா, அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவருக்கு இருக்கிறது இவரை விட, அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 111. பாப்போமா? ப்ரூஃப் ஆஃப் குட் ஃபெய்த் இன் டிரான்சாக்ஷன்ஸ் வேர் ஒன் பார்ட்டி இஸ் இன் ரிலேஷன் ஆஃப் ஆக்டிவ் கான்ஃபிடன்ஸ் வேர் தேர் இஸ் அ கொஸ்டின் ஆஸ் டு த குட் ஃபெய்த். உண்மையாக நடந்ததா இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கொஸ்டின். வேர் தேர் இஸ் அ கொஸ்டின் ஆஸ் டு த குட் ஃபெய்த் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் பிட்வீன் பார்ட்டிஸ், one of whom stands to the other in a position of active confidence, the burden of proving the good faith of the transaction is on the party who is in a position of active confidence. இப்ப புரிஞ்சிருச்சா? ஒரு டிரான்சாக்ஷன் சட்டப்படிதான் நடந்திருக்கிறது, சட்டத்திற்கு புறம்பாக மிரட்டி அல்லது ஒரு அச்சுறுத்தலின் பேரில் நடக்கல அப்படிங்கறத யார் நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இரண்டு நபர்களில் எவர் ஒருவர் உயர்ந்த அந்த ஆக்டிவ் கான்பிடன்ஸ்ல இருக்காங்களோ அவர் அதை நிரூபிக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது burden of proof, மறந்துடாதீங்க. அதுலதான் நம்ம இப்போ இந்த செக்ஷன் 111 படிச்சிருக்கோம். Then we'll move on to 111A, 111A, presumption as to certain offenses. Where a person is accused of having committed any offense specified in subsection 2. Subsection 1ல நம்ம இப்போ படிக்கிறோம். Where any person is accused of having committed any offense specified in subsection 2,
in any area declared to be a disturbed area under any enactment for the time being in force, making provision for the suppression of disorder and restoration and maintenance of public disorder. Simple. இது வந்து ரொம்ப 111A வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படின்னு இருக்கும். ஐபிசில செக்ஷன் 120A அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு நபரின் மீது அத்தகைய பிரிவில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சாதாரணமாக சராசரி மனிதர்களின் மீது அந்த பிரிவில் குற்றம் சுமத்தப்படாது. ஏதோ ஒரு வகையில ஒரு ரியாட்டோ, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு குண்டுவெடிப்போ, இல்ல அல்லது ஒரு நாட்டின் ஒருமைப்பாடையோ, இல்ல ஒற்றுமையோ பாதிக்கும் செயல்களில் ஈடுபட்ட நபர்களின் மீது அத்தகைய பிரிவில் வழக்கு தொடுக்கப்படும். அப்போ அத்தகைய பிரிவில் ஒருவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு சில குறிப்பிட்ட ஆயுதங்களுடன் இருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டால், அந்த பொறுப்பு இல்ல அந்த வழக்கிற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட அந்த அக்யூஸ்டுக்கு வந்துருது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 111A presumptions as to certain offenses. அதாவது offenses mentioned under section subsection 2. அதாவது செக்ஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஐபிசி செக்ஷன்ஸ் 121, 121A, 122 or 123. இந்த செக்ஷன்ல எல்லாம் ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அந்த நபர் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது, அந்த கலவரம் நடக்கும் பொழுது, அந்த குந்தகம் நடக்கும் பொழுது என்ன அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறார், இந்த ஆயுதங்களை வைத்திருந்திருக்கிறார், அந்த ஆயுதங்களின் கட்டுப்பாடு அவரிடம் இருந்திருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த அந்த நபருக்கு அந்த பொறுப்பு மாறிவிடுகிறது. burden shifts to that person to prove that he is not involved in that particular offense under section 121, 121A, 122 or 123 of IPC. He is not a part of that crime. He has not abetted that crime and he has not attempted that crime and he has not involved in conspiring that crime. அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு ஷிஃப்ட் ஆயிருது, அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு ஷிஃப்ட் ஆயிருது. இதான் 111A. Then moving on to 112, birth during marriage, conclusive proof of legitimacy. இது வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட அதிகமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இது கிடையாது. நார்மலா பழைய காலத்துல சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இல்லாத பொழுது, சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ்லாம் இல்லாத பொழுது என்ன இந்த செக்ஷன் கொண்டு வந்தாங்க, என்னன்னா 112 birth of marriage conclusive proof of legitimacy. That is, when the legitimacy of any person is in question and it is proved that there exists a valid marriage between the mother of that person and any other man, then and during that existence of that valid marriage, if a child is born, then it is presumed that this child is a legitimate child of that parents அப்படிங்கறதா section 112. சரிங்களா? Or after dissolution of marriage, the child is born within 280 days. அதாவது அந்த திருமண உறவு பந்தம் நிலையில் இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தால் அது லெஜிட்டிமேட் குழந்தையாக கருதப்படும். திருமண பந்தம் முறிந்த பிறகு ஆனால் 280 நாட்களுக்குள் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அப்பொழுதும் அது லெஜிட்டிமேட் சைல்டாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ப்ரொவிசோ என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, provided if it has been proved that there is no access to the mother of that particular child when the child is begotten, then it is not a presumption அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த கருவுற்ற தருணத்தில் அந்த ஆண் அந்த பெண்ணோட தொடர்பிலே இல்லை என்றதை நிரூபித்து விட்டாலே ஒழிய வேற எந்த ப்ரூஃபும் ஏத்துக்கப்படாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 112. ஆனா இதை என்ன பண்ணிட்டாங்க, இப்ப ஆக்சுவலா ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க. ஒரு கேஸ்ல என்ன கேஸ்ல ஓவர் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, AAR 2014 SC 932, AAR 2014 SC 932 நந்த்லால் வாசுதியோ பத்வாய கேஸ், இன்றே நந்த்லால் வாசுதியோ பத்வாய கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்ல ஒரு முடிவு வருது. ஆனால் அந்த முடிவு வந்து எப்படி வருது, அந்த திருமண உறவு பந்தத்தில் இருக்கும் பொழுது வருது. அந்த திருமண உறவில் அவன் நான் ஆக்சஸ் ப்ரூவ் பண்ணல, ஆக்சஸ் இருந்திருக்கான். அப்படி இருந்தும் கூட அந்த குழந்தை வேற ஒருவருக்கு தந்தையாக கருதப்பட்டால் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்துச்சுன்னா, தென் scientific evidence will prevail over the conclusive presumption of law under section 112 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சில விஷயங்களில் ஆனா அந்த அடிப்படை முகாந்தரத்தை முதல்ல நீங்க நிரூபிக்கணும். இந்த வழக்குல டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போலாம் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சு அதை அடுத்த நபரும் ஏற்றுக்கொண்டு ஒரு முடிவு வந்துவிட்டால் அந்த முடிவு would prevail over section 112. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Then we'll move on to section 113, proof of cession of territory. அதாவது இந்திய நாடு தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியை இன்னொரு நாட்டிற்கு கொடுத்து விட்டதாக ஒரு அரசிதழில் வெளியீடு படுத்தினால் அப்போ அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு அர்த்தம். அதுல வந்து எந்த ஒரு கொஸ்டினுக்கும் கிடையவே கிடையாது. இது நம்ம பிராக்டிக்கலா உபயோகமே படாத ஒரு செக்ஷன் 113. தென் செக்ஷன் 113A,
presumption as to abatement of suicide by married woman. இதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு பெண்ணிற்கு திருமணம் நடந்து 7 வருடங்களுக்குள் அவள் இயற்கை மரணம் அடையாமல் வேறு வகையில் மரணம் அடைந்திருந்தால் அப்படிங்கிற பட்சத்துல அவளின் மரணத்திற்கு அவளது கணவரோ அல்லது அந்த கணவரின் உறவினர்களோ காரணமாக இருக்கிறார்களா என்ற கேள்வி எழும் பொழுது மற்றும் அந்த பெண் இறப்பதற்கு சில காலத்திற்கு முன்பாக அந்த கணவராலேயோ அல்லது அந்த கணவரின் உறவினராலேயோ அவள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்று நிரூபிக்கப்பட்டால் அப்போ அந்த அந்த கொலை அந்த தற்கொலைக்கு தான் காரணம் இல்லை என்பதை நிரூபிக்கும் அந்த பொறுப்பு அந்த கணவருக்கு வந்து விடுகிறது. அதான் சொல்றாங்க. அப்போ இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகணும். என்னென்ன அட்ராக்ட் இருக்கணும்? ஒரு வேலிட் மேரேஜ் இருக்கணும், 7 வருஷத்துக்குள்ள திருமணம் நடந்திருக்கணும், அந்த பெண் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கணும். யாரால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கணும்? அந்த பெண்ணின் கணவராலேயோ அல்லது கணவரின் உறவினர்களாலேயோ கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கணும். அப்போதான் இந்த செக்ஷன் பொருந்தும். செக்ஷன் 113A, presumption as to abatement of suicide by married woman. When the question is whether the commission of suicide by a woman had been abetted by her husband or any relative or her husband, and it is shown that she had committed suicide within a period of 7 years from the date of her marriage, and that her husband or such relative of her husband had subjected her to cruelty, the court may presume, having regard to all the other circumstances of the case, that such suicide had been abetted by her husband or by such relative of her husband. அப்ப இந்த செக்ஷன்ல சொல்லப்பட்ட குரியல்ட்டிங்கிறது ஐபிசில 498A என்ன குரியல்ட்டி இருக்கோ அதற்கு அதே அர்த்தம் தான் இதற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தென் 113B 113B வந்து presumption as to dowry death. Presumption as to dowry death. So இப்பயும் இங்கேயும் அதேதான். When the question is whether a person has committed the dowry death of a woman and it is shown that soon before her death such woman has been subjected to by such person to cruelty or harassment for or in connection with any demand for dowry, the court shall presume that such person has caused the dowry death. பாருங்க, இந்த dowry deathல any personங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. போன செக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க? abatement of suicide by a married woman due to cruelty by husband or the relatives சொல்லிருக்காங்க. அப்ப அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தையை. அப்ப dowry deathற்கு யார் வேணாலும் காரணமா இருக்கலாம். எவர் ஒருவர் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துகிறாரோ அவர் யாராக இருந்தாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் 113Aல ஒரு திருமணமான பெண் 7 வருடங்களுக்குள் ஒரு கொடுமைக்கு உள்ளாகி தற்கொலைக்கு ஆளாகி இருந்தால் அந்த கொடுமை அவளது கணவராலேயோ அல்லது அவளது உறவினராலேயோ செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் 113A would attract, whereas 113B says any person subjecting the woman to dowry death. சரியா? டவுரிங்கிறதுக்கு dowry deathங்கிறது எங்க சொல்லிருக்காங்க? ஐபிசில செக்ஷன் 304Bல சொல்லிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுத்துலயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 113Aக்கும் Bக்கும் soon before her death அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. soon before her death. அந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு குறுகிய காலத்திற்கு முதல் தலை தீபாவளிக்கு எனக்கு சேலை வாங்கி தரல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. சரிங்களா? அதுக்கடுத்து 15 வருஷம் கழிச்சு இல்ல 21 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணோட பொண்ணு தலை தீபாவளிக்கு ஊருக்கு போன நேரத்துல இந்த பொம்பளை தூக்குல மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன். அப்ப அது வந்து என்ன கிடையாது, soon before her death கிடையாது. எஸ், தட் மே பி cruelty, தட் இஸ் செகண்ட் திங். அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனா there should be nexus. ஒரு செயலின் தொடர்ச்சியாக இந்த மரணம் ஏற்பட்டிருக்கணும். அந்த செயல் ஏதோ ஒன்றாகவும் அந்த மரணம் ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் நடந்திருந்தால் இந்த செக்ஷன்ஸ் பொருந்தாது. சரிங்களா? Then we'll move on to section 114. Section 114 என்னன்னு பாத்தீங்கன்னா, court may presume existence of certain facts. Court may presume existence of certain facts. The court may presume the existence of any fact which it thinks likely to happen regard being had to the common course, அதாவது நடைமுறையில் of natural events, human conduct and public and private business in the relation to the facts of particular case. Simple logic. ஒரு திருடப்பட்ட நகை திருடப்பட்ட 5 நிமிடத்திற்குள் உங்களில் ஒருவரிடம் இருக்கிறது அப்படின்னா அப்ப என்ன நினைப்போம், நம்ம அந்த திருடர்களில் இவன் ஒருவனாக இருப்பான் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அப்ப அது வந்து ஹியூமன் கான்டாக்ட், நம்ம நினைக்க தானே செய்வோம். இப்போ ஒரு மனிதன் சோகமாக ஒரு அலுவலகத்துக்கு வரான், நம்ம என்ன நினைப்போம், வீட்டுல ஒரு பிரச்சனை அதனாலதான் அவன் சோகமா வந்திருக்கான் அப்படின்னு நினைப்போம். வர வழியில அவன் பரிசு திருடிருக்கான்னு கூட நினைக்க மாட்டோம். ஏன், அவன் அங்க வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கான். அப்போ இதெல்லாம் வந்து the court may presume existence of certain facts under section 114. அது என்னென்ன facts அப்படின்னு பாத்தீங்கன்னா, regard being had to the common course of natural events, human conduct and public and private business in the relation to the facts of particular case. இதான் section 114. Then we'll move on to section 114A. 114A, presumptions as to absence of consent in certain prosecution of rape.
ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறாள். அவர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாலியல் வன்புணர்ச்சி நடக்கும் பொழுது, அவள் சம்மதத்தோடு தான் நடந்ததா? அல்லது சம்மதம் இல்லாமல் நடந்ததா? என்ற கேள்விக்கு அவள் சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டா, then it is presumed as a conclusive proof that consent has not been given. சரிங்களா? அப்ப அது தொடர்பாக மற்ற கேள்விகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. Because it is answered to that question in a negative way by that affected woman. என்ன? நான் கன்சென்ட் குடுக்கலன்னு சொல்லிட்டா. அதோட விட்டுறணும். அத விட்டுட்டு மறுபடியும் அதை குடைந்து, நீ கன்சென்ட் குடுத்தது பொய், இல்ல கன்சென்ட் குடுத்தது சம்பந்தமா பல கேள்விகளை கேட்பதற்கு நீதிமன்றம் அனுமதிக்காது. செக்ஷன் 114A of the court that such woman states in her evidence before the court that